சுட சுட பிசிபிலாபாத், அதுக்கு சைட் டிஷ்க்கு காரா பூந்தி என்னோட ஒரு ஃபேவரட்டான காம்பினேஷன். இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஒன் பார்ட் பிசிபிலாபாத் சிறுதானியத்தை வச்சு பண்ணலாமா? இந்த ஒன் பார்ட் குக்கிங்க்கு நான் இண்டஸ் வேலியோட ட்ரை ஸ்டீல் பிரீமியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மல்டிபாட் தான் எடுத்திருக்கேன். இந்த மல்டிபாட்டை நம்ம இண்டக்ஷன்லுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 செட் ஆஃப் ட்ரே கொடுத்துருப்பாங்க. இடியாப்பம் அண்ட் காய்கறி வேக வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே, தோக்லா மோமோ ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே, அப்புறம் இட்லிக்கு தனியாக ட்ரே கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி அடிஷனல் டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கோங்க. இப்போ பிசிபிலாபாத் பவுடருக்கு இந்த மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கோங்க. இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். நல்லா மிதமான சூட்டில் இது எல்லாத்தையுமே வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு சிறுதானிய அரிசி எடுத்துக்கோங்க. நான் சாம அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க. 5 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மேலே வெஜிடபிள்ஸை ஸ்டீம் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. காய்கறி அரிசி பருப்புலாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இப்போ அரிசி பருப்பு நல்லா மசிச்சு விட்டுட்டு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்ச காய்கறி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்ச பிசிபிலாபாத் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தாளிப்புக்கு நெய்யில் கடுகு, சீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தூள் இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்டான மில்லட் பிசிபிலாபாத் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.